கல்யாணம் ஆகுற பிள்ளை ஒரு செயின் கூட போடாம இருக்கலாமா மக்களே? கடத்துல கிடக்கிறது கலத்தா தானே? அம்மா பார்த்தா யார் சுவாப்பா இதை நான் தான் எடுத்து போட்ட மாதிரி. அதுக்கு என்ன, நீ எடுத்து போட்ட என்ன, உனக்குன்னு செஞ்சது தானே. அவ கிடக்க மாட்டேன். முதல்ல யானை தானே நாளெல்லாம் குறிச்சி கல்யாணம் நடக்காமலே போயிட்டு மக்களே. இப்போ நான் ஜாதகர்கள் எல்லாம் பாத்துக்கிட்டு ஜனவரி மாசம் உனக்கு கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணிருக்கேன் தெரியுமா? உனக்கு ஜனவரி, அதாவது தை மாசம் உனக்கு கல்யாணம். வாங்கப்பா இப்ப அவியிட்ட ஒழுங்கா பேசவே மாட்டேங்காவப்பா. மரபம் தானே, பேசவ அவில இருந்தா கல்யாண வேலையில இருப்பாவளா இருக்கும். நான் வீட்டை அன்னைக்கே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் டேட் எல்லாம். என்கிட்ட இதெல்லாம் பத்தி ஒண்ணுமே சொல்ல மாட்டாவா, கள்ள மனசே. மக்களே இப்பா அந்த யூடியூப் மாப்பிள்ள நம்ம ஒருத்தனை கூட்டிட்டு வந்துச்சுல, அமெரிக்கா மாப்பிள்ளன்னு, அவன் எங்கப்பா காணவே இல்ல. இங்க போனானோ உங்க அம்மைக்கு பாய கண்டே ஓடி இருப்பான். இனித்து வீட்டு பக்கம் வரமாட்டானா இருக்கும். காணல சந்தோஷம். வராம இருக்கிறது வரைக்கும் நல்லதுப்பா, நமக்கு தொந்தரவே இருக்காது. மறுபடியும் பேசினாவள வந்துட்டா. மிந்தியில நல்லா பேசுவாப்பா, இப்பெல்லாம் டெய்லி போன் பண்ணிட்டே இருக்கேன். கட் பண்ணி விடியாவப்பா, என்னன்னே தெரியல, கோவத்துல இருக்காவளோ என்னவோ. நேர்ல போய் பாத்துட வேண்டியதுன்னு. வேண்டாப்பா, அவ வீட்டுக்கு எல்லாம் போனா அம்மட்ட சொல்லி கொடுக்கறதுக்கு 4-5 பேர் அங்க இருப்பாளுங்க. வேண்டாம் இப்ப எங்கேயுமே போகலப்பா, வீட்லயே இருந்துட்டு போறேன். ஒண்ணு இல்ல, அப்பா பெர்மிஷன் தரேன். போய் வருமானமே பாத்துட்டு வா. அப்பா அம்மா அந்த முட்டையும் கூட ஒரு தங்கச்சி முட்டை வந்திருக்கல, அந்த முட்டையும் சேர்ந்து எங்கேயோ போச்சுதுவ. நான் பாத்துட்டு தான் நின்னேன். ரெண்டும் கிளம்பி எங்கேயோ மேக்கப் போட்டு போறாளுவ. ஆமா, இந்த மங்கத்த முட்டை அந்த பிள்ளையும் கூட்டிட்டு தான் போச்சு. சரிப்பா. உனக்கு மறுமணம் பாக்கணும் போல இருந்தா போய் பாத்துட்டு மக்களே. ஒண்ணு இல்ல, என்ன கல்யாணத்துக்கு 1 மாசம் கூட இல்லல்ல. இப்ப அம்மா வந்து கேட்டா என்னப்பா சொல்லுவியா, போய் சொல்லிருவீங்களா? அப்போ ஆமா, அவகிட்ட சொல்லலாம். நீ பாத்துட்டு நடக்கான்னு சொல்லலாம். இப்படி போயிட்டு உடனே வந்துருவல்ல. முட்டை எப்படி இப்போ வராது, கொஞ்சம் லேட்டா தானே வரும். எப்ப எதையாவது சொல்லி காப்பாத்திருங்கப்பா என்ன. நான் போய் பாத்துட்டு வரட்டாப்பா வெத்தலைய. பாத்துப்பா ஆட்டோ போயிடா பிடிச்சுப்போ. ஆட்டோக்கு எவ்வளவு ரூபா வேணும்னாலும் தாரு. சரிப்பா. சரி, அப்பனா கல்யாண வேலையெல்லாம் பாக்கட்டா. கார்டுல டேட் எல்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் இருக்கு. எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி கார்டை கொடுக்க தொடங்கிடலாம்னு பாக்க. இப்ப அம்மா அந்த அமெரிக்கா மாப்பிள்ளக்காரன் அவன் வரமாட்டான். அவன் வரது போலியா இருக்கு. மஞ்ச மட்டக்காரன் வரமாட்டான். டோன்ட் வரி, சரியா? அப்பா வெத்தலன்னு அவருக்கு பேரை போட்டு தான் கார்டு அடிக்க போறேன், சரியா? சரி, கொஞ்சம் சீக்கிரம் துணி மாத்திரு மக்களே. வெத்தல ஐ அம் கம்மிங். அந்த கம்பெனி வீட்டை பக்கத்துல உனக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏக்கா அப்பாக்கா நம்ம பிள்ளை பார்த்ததோட பையனை பார்த்துட்டு வரலாமேன்னு கேட்டேன். பையன் ஆகா ஓகோன்னு எதிர்பார்த்துட்டுலாம் வராங்க. ஒன்னும் கிடையாது, ஒரு கம்பெனி பையன், ஒன்னும் இல்லாத பையன். என்ன வேலை பார்க்க? எங்க வேலை பார்க்க? ஆடு மேடு மேய்ச்சிட்டு தெரியும். இந்த ஓடுகளைய பாத்தியா மாதிரி எப்படி பார்த்து வச்சிருக்கணும். ஆடு மாடு மேய்க்கவேன் தெரியுமா? அதான் உன்ட்ட நான் சொல்லல, மறந்துட்டேன். நம்ம கூட இவ்வளவு டீசெண்டான ஆளுகளை பத்தி கல்யாணம் பண்ணணும். நம்ம பிள்ளைகள வேறு சி ஒரு டேஸ்டே இல்லாதது. அது வேற ஒன்றும் இல்லை, அவ அப்பனுக்கு ரத்தம்ல, அவ அப்ப ஒரு இருக்கேன், அவ அப்பனை போல தானே இருப்பா இவ்வளோ. ஏன் மண்டி தூக்கிட்டு வரது இந்த மங்காத்தா கிட்ட? துடிதாரணிந்து வந்த ஸ்வர்க்கமே என் மீது காதல் வந்தது. ஏ முட்டைகளா, 2 முட்டைகளா? எங்க போறீங்க முட்டைகளா? எங்க போறீங்க? 2 பேரும் சேர்ந்து நிக்கிறிய? அத்தான் ஒத்தாண்டு கிடந்தா பாத்தியா, ஒன்னையும் சேர்த்து மொட்டாங்க. அக்கா அத்தான் வண்டியோட ஸ்டைல பத்தியா? இத பத்தி ஸ்டைல் போலயே இருக்கு. பொம்பளை துணியை போட்டு வந்திருக்கா, இது ஸ்டைலா? ஏ குழந்தையாரே, எங்க போகுதுன்னு பஸ் ஸ்டாப்ல வந்து நிக்கிறிய? அத்தாண்ட ஒரு வரது சொல்லியிருந்தா வண்டி எடுத்துட்டு வந்துருப்போம்ல. அழகா வண்டியில் போயிருக்கலாம் நம்ம 2 பேரும். மங்காத்தா, ஓ நீ அங்க போறியோ? எங்க போறியோ? என்ன உனக்கு என்ன வேணும்? சுடிதார் மண்டையா உனக்கு என்ன வேணும்? இல்ல மங்காத்தா, அந்த ஸ்கூல்ல வச்சு ஏதோ இலவச சுகர் பிரஷர் இந்த கண்ணு செக்கப் எல்லாம் பார்க்கலாம்ல, அங்க போறியோ? அங்க கொண்டு போய் தலைய கொடு. எனக்கு ஒரு நோயும் கிடையாது, நான் ஏன் போனோம்? இல்ல உனக்கு கூட டென்ஷனுக்கு சுகர் பிரஷர் எல்லாம் இருக்குமா இருக்கும்னு நினைச்சேன். உனக்கு தான் மணக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி உன ஹாஸ்பிட்டல் வந்து போடணும். பொம்பளை துணி எல்லாம் போட்டு தெரியால. இப்போ 2 மாசமா தான் எப்படி தெரியும். மிந்தியெல்லாம் நல்லா தான் இருந்தான். ஒரு மந்த்லயே போட்டுட்டு தெரிஞ்சான் கொஞ்சம் வருஷமாட்டு. அதை கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரோஸ் கலர்ல சுடிதாரு, இப்ப நீல கலர் சுடிதாரு, என்னத்த பச்சை வெள்ளை காப்பி கலர்னு சொல்லிட்டு அப்படியே போவான். அத்தான் நீங்க தூரமா போறியா? உடம்பெல்லாம் ஒரே சூடு குழந்தையார. அதான் இந்த குளத்துல போய் கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு வரலான்னு போறேன். நிறைய தண்ணி போவாம்ல, மழை வேற பெஞ்சிருக்கு. அதனால ஒண்ணு அந்த ஆத்தோடி கொண்டு போயிட்டு நான் முட்டை உன்ன போல நினைச்சியோ? பாறை கணக்கா மண்டையை வச்சுக்கிட்டு உருண்டு போயிடும் மண்டையெல்லாம். நான் அப்படி கிடையாது, அவ்வளவுதான் நீச்சல் அடிப்பேன். உள் நீச்சல் எப்படி அடிப்பேன் தெரியுமா? என் மஞ்சள் சட்டை மாக்கா நீல சட்டை போட்டு நிக்கும். இங்க பாரு, நீ குளம் ஆறு ஏரி ஓடன்னு சொல்லிட்டு இப்படி தேடி தெரியலையா? நான் அப்படி கிடையாது. என் மருமவன் யாருன்னு தெரியுமா? வெத்தல அவன் மூஞ்சி. என் மருமவன் யாருன்னு தெரியுமா? நீ உனக்கு தெரியுமாட்டி மாறி? ஆமா அமெரிக்கா மாப்பிள்ள. என் மருமவன்ட்ட ஒரு வார்த்தை சொல்லா போதும், என் மருமவே வீட்டுக்குள்ள நீச்சல் குளமே கட்டி கொடுப்பாவே எனக்கு. நான் அதுல நீச்சல் படிப்பேன். உன் மருமவனே காணல, அதுல நீச்சல் படிக்கிறதுக்கு நீச்சல் குளம் வேற கட்டு ஆகலாம்ல. அத்தாய் நாங்க இப்ப எங்க போறோம் தெரியுமா? ஏட்டி உன்கிட்ட இப்போ கேட்டலாட்டி வாய முட்டி முண்டகன். ஏக்கா இது தப்புக்கா. பாரு அத்தா நம்மகிட்ட சொல்லிட்டு தானே போறாவ, அப்ப நம்மளும் சொல்லணும்ல. ஏட்டி சும்மா கடை வாய மூடிட்டு சொல்லுங்க குழந்தையார, எங்க போறிய? இந்த முட்டையம்மா உங்களை எங்க கூட்டிட்டு போறா? விண்மீன் ஒரு பையன் கூட ஓடி பண்ணலாம். அந்த பையன் வீட்டா பார்க்க போறோம். ஐயோ, விண்மீன் மருமனை போய் பார்த்துட்டு வரல சொல்லி அனுப்பணும். முட்டை அங்கதான் போவோம். கடவுளே, அங்கே எதுக்கு போறிய 2 பேரும்? அவனுக்கு வீட பார்க்கணும் சொன்னா அதான் அக்கா கூட்டிட்டு போறா. கலட்டி முட்டை. இந்த முட்டைகிட்ட இருந்து பிள்ளைய காப்பாத்தணும். என்ன பேசிட்டு இருக்கும் போதே ஓடியும்? அத்தான் அது எங்கேயாவது போனா உங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டு தானே போறாவ. என் மாப்பிள்ளைட்டு சொல்லவே மாட்டாரு தெரியுமா? போய் சொல்லிட்டு போறாம்டி. ஒரு ப்ராட் பைய ஓடுதலி கல்யாண விஷயமா எங்கேயோ ஓடிட்டு தெரியும். சரி நமக்கு என்ன பாய்ச்சல். எக்கான பஸ் வருவி வா. யாரு ஏ சின்ன பண்ணு
சின்ன பொண்ணு அது இழுவைக்கு வீட்டுல கொண்டாட்டமா கொண்டாட்டம். ஏதோ அடிபட்டு சத்தம் கேட்டு நீங்க கொண்டாட்டங்கிறிய. ஆமா, அடி போட்டு இப்போ இழுவைக்கு நல்லா உடம்பு முடியல பொழுது. காலையிலேயே ஆஸ்பத்திரி போனா ஆட்டோல. ஐயே பாவம், அண்ணன் நல்லா அடிச்சு விட்டாவளோ. அண்ணனதான் இவ அடிச்சு விட்டா. ஐயே எதுக்கு இப்ப என்ன அவ ஆவுன்னா கை நீட்டியா தானே? என்னைக்காவது அந்த அண்ணன் திருப்பி கை நீட்டினாமனே என்ன ஆவுவா? அவன் கை நீட்ட முடியாம தானே கஷ்டப்படியா. எதுக்கு அடி போட்டு அடிச்சாலாம்? இந்த கிறிஸ்துமஸ் வரும்ல, இந்த பிள்ளைகள் எல்லாம் குடில் கட்டிட்டாங்கப்பா குடில் கட்டிட்டாங்கப்பான்னு கேட்டிருக்கு. இவன் என்ன செஞ்சிருக்கான், என்கிட்ட ஒரு பைசா கிடையாது, அம்மைக்கு பர்ஸ்ல இருந்து ஒரு 1000 ரூபாய் எடுத்துட்டு வா, எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்து குடில் கட்டி தரேன்னு சொல்லியிருக்கான். ஐயே ஆமா, அந்த பிள்ளைகளும் படபடன்னு இழுவைக்கு பர்ஸ்ல இருந்து 1000 ரூபாய் எடுத்து விட்டு பொழுது இழுவத பார்த்து விட்டா. அவன் அந்த அடிக்கிறதுக்கு விரட்டி இருக்கா, இவன் சருவி ஓடிட்டான். அப்புறம் நான் சொல்லேன், என்ன செல்வா இப்படி தீஞ்சு வந்திருக்கா? கடவுளே, இந்த இழுவை இப்படி போட்டு கொண்டிருக்கா. இவ அடிக்க வரலன்னு சொல்லிக்கிட்டு அடியிலிருந்து எப்படியும் தப்பிக்க முடியாது. இவ அடிச்சு கடிச்சு வச்சான்னா ஒன்னும் ஆயிரப்படான்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரியில போய் தடுப்பூசி போடலாமான்னு போனேன். பொண்டாட்டி அடிக்கு தடுப்பூசியா? ஆமா, எல்லாத்துக்கும் தான் தடுப்பூசி கண்டுபிடிக்காவல. பொண்டாட்டி அடி தானே இந்த உலகத்திலே பெரிய அடி. அதான் அதுக்கு தடுப்பூசி கண்டுபிடிச்சிருப்பாவலான்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு போனேன். தடுப்பூசி போட்டாவலானே? எங்கம்மா தங்கச்சி ஆஸ்பத்திரி போனதான் உண்டு. கரெக்டா இவ பின்னுக்கே வந்திருக்கா. நான் நர்ஸு பையன்ட்ட போய் கேட்டேன் ஊசி போடப்பான்னு. அவன் டைப்பாய்டுக்கு இருக்கு, மஞ்சக்காமலைக்கு இருக்கு, டெங்குக்கு இருக்கு, பங்குக்கு இருக்குன்னா பின்னுக்கு திரும்பி பார்க்க இந்த பியாதுல வந்து நிக்குது. ஐயே, அதனாலதான் உங்களை போட்டு கொண்டுட்டால அதுலயே. ஆமா, அங்க இருந்து எடுத்த ஓட்டம் தான் வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். ரூமு கதவை பூட்டி என்ன கும்மு கும்முன்னு கும்மி இங்க பாருங்க அடிய பாருங்க, கண்ணமெல்லாம் தையல். ஐயே பாவம். சரி, இன்னைக்கு அது வேலைக்கு போயிருக்கலாம்ல, இங்கேயே கடந்து அடிச்சு கொண்டுருவான்ல. மைனி இந்த மூஞ்சி வச்சுட்டு எப்படி மைனி வேலைக்கு போகுதுக்கு? எல்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சானு பொண்டாட்டி அடிச்சுட்டாளான்னு. நேத்து நடந்ததெல்லாம் அம்மட்ட போன் பண்ணி சொல்லிட்டு இருந்தா. அந்த கேப்ல தான் நான் வெளியே சாடுனேன். அவ பேசி முடிக்க முன்னாடி வீட்டுக்குள்ள போய் இருந்துருங்க, இல்லைன்னா கொண்டு விடுவாங்களே. ஆமா மைனி, நான் போயிட்டு வரேன் மைனி. எனக்காண்டி நீங்க எல்லாம் பிரேயர் பண்ணுங்க மைனி. இந்த இழுவைக்கு கிறுக்காக பிடிச்சிருக்கு, இப்படி போட்டு அடிச்சு கொல்லியா? அந்த நனுக்கு ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆயிட்டுன்னா இவ என்ன பதில் சொல்லுவா? சின்ன பொண்ணு என்ன இருந்தாலும் இந்த இழுவ வந்தானே கேட்கணும் பாத்துக்க. இந்த பையல போட்டு இப்படி அடிச்சு கொண்டிருக்கா. ஆமாக்க பாவங்க. என்ன நியாயம் கேட்கணும் இவனுக்கு? வேற யாரு கேட்பா இவனுக்கு? ஆமாக்க. சின்ன பொண்ணு அந்த ஒளிஞ்சு மோஞ்சி போயிட்டா. இன்னைக்கு ஒரு நாள் இருந்தாக்க வேலைக்கு லீவ் விட்டா உங்கள்ட்ட கதை விடலாம் வந்து மாமியார் கல்வி கத்ததை வித்தலா. இப்ப வாரங்க சின்ன பொண்ணு, நான் இழுவை பார்க்க போறேன். பிறகு நம்ம மீட் பண்ணலாம். ஏன் மாமி பாம்பு கடிச்சிட்டா? இல்ல மாமி, வான்னு கத்துன மாதிரி இருந்து அதான் பாம்பு கடிச்சிட்டான்னு நினைச்சேன். பாம்பு கடிச்சு செத்துறானு உங்களுக்கு. சரி விடுங்க, எதுக்கு கூப்பிட்டியா? ஒரு சீரியல் வச்சிருந்தேன், அடுத்த சீரியல் மாத்த தெரியல. ரிமோட் எங்கடி? ரிமோட்டு ஞாத்து பார்த்தேன். அப்புறவு என் மாப்பிள்ள முதுகு கடிக்குன்னு சொன்னாரு, அதை சொரியதுக்கு எடுத்து கொடுத்தேன் மாமி. எங்க கொண்டு வச்சாரு தெரியலையா? 50,000 டிவி உள்ள ரிமோட்ல முதுகெல்லாம் சொல்லுவீங்களோ? உன் கை வச்சு சொல்லி விட்டேன் அவனுக்கு. ரிமோட் தான் எடுத்துட்டு சப்போ மாறி இது பக்கத்துல உண்டு. யார்ட்டே கேட்டு பாப்பனே. கேட்டு பாருக்கா, சீக்கிரம் போய் பாத்துட்டு வீட்டுக்கு போவோம், பசிக்குது. மாறி ஒரு அழகான பிள்ளை ஒரு வந்த பிள்ளைட்ட கேட்டு பாப்போம். நீ நிறைய வாட்டி வந்தேன்னு சொன்னா தெரியாதாக்கா? ஒரு கோழி கொடுக்கறாங்க இருக்க, எங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. மிந்தியா ஃப்ரெண்டு கூட வந்தேன், என் ஃப்ரெண்டே பேசுறது கிடையாது. ஏ பிள்ளை சொல்லுங்க ஆண்டி. இங்க ஒரு முட்டை பையன் உண்டு, அவனுக்கு வீடு இருக்கு தெரியுமா? முட்டை பையனா? ஆமா ஆமா, மண்டையில ஒரு 8 முடிதான் இருக்கும் மொத்தமே. பாத்திருக்கியா? அடையாளம் தெரியலையே. இவளுக்கு மோள நம்ம இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி எடுத்துட்டு ஓடனா. உங்ககிட்ட கேட்டா யாரும் ஓடதா ஓடலன்னு வாய் முடிட்டு இருக்கு. ஓடி போனதுன்னா ஒரு பையன் என்ன தெரியும். விண்மீன் தானே அந்த பொண்ணுங்க பாரு. ஆமா, அந்த விண்ணு மீன் தான் மீன். அந்த பையன் இப்ப வீட்டுல இருக்க மாட்டானே. ஏமா மாடு மேய்க்க போயிட்டானோ? விடிய காலையில சாயங்காலம் தானே போவான் மாடு மேய்க்கிறதுக்கு. நடு உச்ச வெயிலையும் போயிருவானோ? இல்ல, மாடெல்லாம் மேய்க்கல, ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கான். இக்கால ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கணும், பரவாயில்லையா? எடுத்து கோழியாடி மேய்க்கவனுக்கு வேற என்ன வேலை கொடுக்க போறாவ? பாத்ரூம் தான் கலவை போயிருப்பானா இருக்கான். இல்ல அது பெரிய ஹாஸ்பிட்டல். அங்க இவங்க வந்து முன்னாடி ஒர்க் பண்ணாங்க, இப்ப வந்து பெரிய ஹாஸ்பிட்டல் இவங்க மட்டும் நர்ஸா இருக்காங்க. இக்காலே நர்ஸாங்காலே. அவன் நர்ஸ் நீ பாத்தியோ? உன் கண்ணால பாத்தியோ? போத்தது போலீஸ் சொல்லோ. உனக்கு அவனுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போமா. வாயில வரதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. ஆண்டி வெத்தலை தானே? நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லும்போது எனக்கு தெளிவா தெரியல. வெத்தலை தெரியும், எனக்கு தெரியும் ஆண்டி. அந்த பொண்ணோட அம்மா கூட வெத்தலை வந்து ஆடு மாடு மேய்க்கான்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லி சண்டெல்லாம் போட்டு. ஆமா, என்ன வாமே ஐவடே அமெரிக்கா பையன் எல்லாம் பாத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தான். சொல்லிட்டானாமல்ல ஊரு ஃபுல்லா இதான உனக்கு வேலை பளுக்கு. சரி, எனக்கு நேரம் ஆகுது ஆண்டி, நான் போயிட்டு வரேன். எப்பல எந்த ஹாஸ்பிடல் சொல்லிட்டு போப்ல? இந்த ஊர்ல இருக்கிற பெரிய ஹாஸ்பிடல். காலே நர்ஸா காலே அழகா கல்யாணம் பண்ணிக்கலாம்ல காலே. நமக்கு ஏதாவது நோய் காய்ச்சல் கீச்சல்னா போய் ஒரு ஊசி போட்டு வந்துடலாம்ல அந்த பையன்ட்ட. இது சும்மா இரு, நாடகம் நடத்துவாவே. இன்னொருத்தன் நீல கலர்ல சுடிதார் போட்டு தெரியாமல, அவனே பணம் கொடுத்து சேத்தாலும் சேர்த்திருப்பான். அப்படியா? அந்த ஆஸ்பத்திரி போய் பாத்துருவோமா? அப்பதான் தெரிஞ்சிடும். பாத்துருவோமா?
இது வரைக்கும் வந்தாச்சுல அப்படியே பார்த்துட்டு எனக்கு லைட்டா வயிறு வலி கலக்கிட்டு இருக்கு வைத்தலாம். நீ என்னத்த காப்பி படுத்துங்க ஒரு மாதிரி இருக்கு வட அந்த அதுக்கு மருந்து வாங்கிட்டு போயிருவோமா? வா வா போவோம். 3 days எனக்கு ரொம்ப உடம்பு முடியல, அதனால தான் வீடியோஸ் போடல. இந்த ஆப் கொஞ்சம் மர்டர் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செலிபிரிட்டிஸ். அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க செலிபிரிட்டிஸ். அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். பாய் செலிபிரிட்டிஸ், லவ் யூ.